ஒரே ஒரு முறை கிடச்சிருக்க இந்த வாழ்க்கையில் எதையாவது உருப்படியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளில் நிறைய பேர்கிட்ட நிச்சயமாக இருக்கும். இதில் நம்மளோட வளர்ச்சி மற்றும் சாதனை புரிவதற்கான சிந்தனை, இதோடு சேர்த்து இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற லட்சியம் சேரும்போது இது மிக சிறப்பாக செயல்பட்டு நம்மளோட லட்சியத்தை அடையிறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும், அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி விளக்கமாக சொல்கிறது ஹவு டு பிகின் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு மிச்சல் பங்கை ஸ்டேனியர். இவர் யூஎஸ்ஏல இருக்கிறாரு. இவர் எழுதிய ஹவு டு பிகின் அப்படிங்கிற புக் சம்மரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்துக்காக உழைக்கிற லட்சியம். உலகத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன? புதுசாக ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறது, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது, சந்திர மண்டலத்துக்கு ஆள் அனுப்புறது, இப்படி இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் உண்டு. ஆனால் இந்த புக்கில் இப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரல. நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், நல்ல ஒரு டீமை உருவாக்கணும், நல்ல ஒரு க்ரியேட்டிவான ப்ராஜெக்டை உருவாக்கி அதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாலே போதுமானது. உலகத்துக்கான லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கோட ஆத்தர் ஏன் சொல்கிறாருன்னா, உங்களோட சந்தோஷத்துக்கான விஷயத்தை மட்டும் செய்யாமல் இந்த உலகம் குறித்தும் நீங்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை சொல்கிறாரு. இந்த உலகத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிற விஷயத்துலேருந்து இன்னும் அதிகமான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்டது தான் இந்த புத்தகம். இந்த மாதிரி நமக்கான விஷயங்களையும் இந்த உலகத்துக்கான விஷயங்களையும் சேர்த்து நாம் லட்சியமாக நிர்ணயம் பண்ணும்போது அது ஒன்றுக்கொன்று ஆதரவாக செயல்பட்டு நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். லட்சியம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னன்னு தெரியுமா? அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா நீங்கள் 3 முக்கியமான ப்ராசஸை கடந்து வரணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நல்ல பயனுள்ள நமக்கும் மற்றவங்களுக்கும் சேர்த்து உதவுற மாதிரியான ஒரு லட்சியத்தை நிர்ணயம் பண்ணணும். ரெண்டாவதாக அந்த லட்சியத்தை அடையிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். மூணாவதாக அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிற தடைகளை தாண்டணும். இந்த 3 ப்ராசஸையும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 ப்ராசஸையுமே வேறு உதாரணங்களோட விலகி சொல்லியிருக்கார் இந்த புக்கோட ஆத்தர். அடுத்ததாக இலக்குகள் எப்படி இருக்கணும். இதில் நாம் பார்த்த 3 ப்ராசஸில் மொதல் ப்ராசஸில் சொன்ன மாதிரி பயனுள்ள இலக்குகள் அப்படின்னா உங்களோட நலனையும் இந்த உலகத்தோட நலனையும் சேர்த்து இணைக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் நினச்சாலே சிலிப்பூட்டுற மாதிரியும் இதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான வேட்கையை தூண்டுற மாதிரி இருக்கணும். அந்த லட்சியமானது அதை நோக்கிய பயணமானது அதிக மதிப்புமிக்க ஒன்று அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு முழுவதுமாக தர்ற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்துக்காக நீங்கள் எதையெல்லாம் இழக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இதையெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இந்த பயணத்தை செய்வதற்கான மன உறுதி நம்மக்கிட்ட இருக்கும். மோசமான ப்ராசஸ் நம்மளை வெறுப்படைய செய்யும். ப்ராசஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்னாலே நிறைய பேத்துக்கு அலர்ஜியாக இருக்கும். ஏன்னா அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மோசமான ப்ராசஸ் தான் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். ப்ராசஸ் ரொம்ப கடுமையாகவும் அதிகமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் நம்மளோட கவனம் முழுவதுமே அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் ஆனது ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்போது இது நமக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். பொதுவாக இந்த மாதிரியான ப்ராசஸை நிறைய பேர் அப்படியே எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் நாம் ஒரு சோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்ததாக எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல தயக்கம். ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டோம், அதுக்கான பிளான் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, இருந்தாலும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் தயக்கம். இது நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட கடந்த கால நடவடிக்கைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி எந்த இடங்கள்லாம் நீங்கள் தயக்கமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டறிய முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி தயங்குறதுனால தான் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான தயக்கம் கொள்கிற சூழ்நிலையில் தான் உங்களோட லட்சியத்துக்கு எதிராக நீங்கள் முட்டுக்கட்டை போடுறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தயக்கம் நாளாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே சமாதானப்படுத்திப்போம். ஆனால் அது தப்பு. இது சரியாயிரும் அப்படின்னு நாம் நினைக்கிறது நம்பிக்கை தானே தவிர இது தயக்கத்தை போக்குற மருந்து கிடையாது. நமக்கு தேவை சொல்யூஷன். அதனால் தயக்கம் எதனால் வருது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். உங்களோட லட்சியம் உருப்படியானதாக இல்லை அப்படிங்கிற உள்ளுணர்வோ நிலைப்பாடோ உங்களுக்குள்ளே இருந்தால் அதனால் தயக்கம் வரலாம். இது சரியான லட்சியம்தான் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் உறுதி செஞ்ச பிறகு உங்களுக்கு ஏன் இந்த தயக்கம் வரணும்? எப்படி இதில் ஈடுபாடோடு செயல்படுவது? இதுக்கான விடை என்ன? இந்த மாதிரி சரியான லட்சியத்தை நோக்கிய பயணத்தை செய்யாமல் போனோம்னா என்னென்ன விளைவுகள்லாம் உண்டாகும்? இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரி சிந்திக்கும்போது தயக்கம் அப்படிங்கிறது உங்களை விட்டு தானாகவே வெளியே போயிடும். அடுத்ததாக முட்டாள்தனமான செயல்பாடுகள் தேவை. பெரிய சாதனைகளை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் முட்டாள்தனமான செயல்பாடுகள் தேவை. உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் முன்னேறும்போது
உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்வதும் முன்னேற்றம் இல்லாத போது உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதும் அவசியம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். எப்படிப்பட்ட பாராட்டுகளையும் தண்டனைகளையும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த புக்கோட ஆத்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு. உங்களது லட்சியம் நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கும் போது லட்சியம் மட்டுமே மனதில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்கிறாரு. 2 மீன் குஞ்சுகள் தண்ணீரில் நீந்தி செல்கிறது. அதுக்கு எதிரே ஒரு பெரிய மீன் வருகிறது. அந்த பெரிய மீன் குஞ்சுகளை பார்த்து என்ன தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகுது. ஆனால் இந்த மீன் குஞ்சுகளுக்கு அந்த பெரிய மீன் என்ன சொன்னது அப்படிங்கிறதே புரியலை. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த மீன் குஞ்சுகளுக்கு நீந்த தெரியுதே தவிர நாம் தண்ணியில் தான் நீந்துறோம் அப்படிங்கிறது தெரியலை. இந்த தண்ணீர் மாதிரி தான் நம்மளோட லட்சியமும். நம்மளோட லட்சியம் மட்டும் நமக்கு தெரியணுமே தவிர அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் வரும் சிரமங்கள் நமக்கு தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தை நாம் முன்ன பின்ன செஞ்சதே கிடையாது. அதனால் நமக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். இதனாலேயே இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுல நமக்கு தயக்கம் வருது. அப்படியே ஆரம்பித்தா கூட நம்மளால் தொடர்ந்து இதை செய்ய முடியாது. ஸோ இதனாலேயே நாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் ஒரே மூச்சா தாண்டிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புக்கோட ஆத்தர். அடுத்ததாக 3 கொள்கைகள். இதுக்காக நீங்கள் 3 கொள்கைகளை கடைபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற தலை சிறந்த திறமைகளை நினைவில் வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும். 3வதாக தனியாக பயணிக்காமல் கூட ஒரு துணையோடு சேர்ந்து பயணிக்கணும். சரியான இலக்குகளை நிர்ணயம் பண்ணி அதை நோக்கி செல்ல முயல்வதன் மூலம் நாம் ஒரு தேவதையோட மல்யுத்தம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். தேவதையை வெல்ல முடியாது அப்படின்னாலும் நாம் ஈடுபடும் அந்த மல்யுத்தமே நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த யுத்தத்தில் நாம் முழு மூச்சாக இறங்கும்போது நம்மளோட முழு திறனையும் பயன்படுத்துகிறோம். இதுவே நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தருகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த புத்தகத்தோட ஆத்தர். ஸோ எந்த ஒரு இலக்கை நோக்கியும் நாம் பயணம் செய்யும்போது நாம் முதல் அடி எடுத்து வைக்க தான் தயங்குறோம். அந்த தயக்கத்தை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.